அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஒரு துஆவை சொல்ல வந்திருக்கிறேன். அருமையான சீதேவிகளே, இந்த துஆவை எந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே எல்லாம் ஓதோனும், இந்த துஆவுக்கு ஒரு வரலாறு, ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. இதையும் சொல்லி இந்த துஆ என்ன, இந்த துஆவை எப்படியான நேரத்தில் ஓதோனும் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லுவேன். யாரும் இந்த வீடியோ தட்டிவிடாம கடைசி வரை காட்டும் பாருங்க. இதை பார்ப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டாலும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கோங்க. ஏனென்றா இந்த துஆ பிரயோஜனமான துஆவாக அமைந்திருக்குது. இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய காது செவி மடுக்கவில்லை என்றால் நம்மை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. அருமையான சீதேவிகளே, நமக்கு ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்குல வெற்றி பெறணும் என்று நிறைய பேருடைய ஆசை இருக்கும். இந்த வழக்கு நல்லபடியா முடியணும் என்று ஆசை இருக்கும். இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதி அவங்க ரப் இடத்துல பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பை, பெரிய வெற்றியை அந்த விஷயத்தில் அல்லாஹ் தாலா சீராக்கி கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு இருக்கக்கூடிய பரீட்சைகள் எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும், அது ஸ்கூல் சோதனையாக இருந்தாலும் இல்லாட்டி வேற சோதனைகளாக இருந்தாலும், இதுல பாஸ் ஆகணும் என்று, வெற்றி பெறணும் என்று, நல்ல முறையில முடியணும் என்று நிறைய பேர் ஹாஜத் வச்சு கொண்டிருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் இதை கூறி இந்த விஷயத்தை செய்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா அதை சீராக்கி கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் நீங்கி செல்வ சூழ்நிலை உண்டாகணும். வீட்டில் நெருக்கடி, மனசில் நெருக்கடி, வெளியே நெருக்கடி, இது மாதிரி நெருக்கடிகள் ஒன்றும். இப்படியாப்பட்டவங்க எல்லாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா அதை நீக்கி கொடுத்துடுவான். யா அல்லாஹ், இந்த விஷயத்தை சீராக்கித்தா, இந்த நெருக்கடியை நீக்கியா அல்லாஹ், எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தான்னு கேட்டு அல்லாஹ் தாலா நிச்சயமாக கொடுத்துடுவான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே நம்மை வருத்தி போடுகின்ற எப்படியாப்பட்ட கவலையா இருந்தாலும் அல்லாஹ் தாலா அந்த கவலையை நீக்கி கொடுத்துடுவான். இதுக்கு முன்னுக்கால வீடியோல எங்களோட கவலைகள் எப்படியாப்பட்ட முறையில் வரும் என்ற சந்தர்ப்பத்தையும் கூறி நபிமார்கள் ஓதிய 3 சிறப்பான துஆக்களையும் சொல்லி போட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கி பார்த்துக்கோங்க. இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கிடும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் கப்பல்ல போறாரு, மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் நல்ல முறையில பேத்து சேர்ந்து நல்ல முறையில் வரணும் என்று பாதுகாப்பு பெறக்கூடியவங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை, இந்த துஆவை ஓதி அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பாதுகாப்பை அளித்திடுவான். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்ன ஒரு ஹலாலான ஹாஜத் இருக்குது, என்ன ஒரு தேவை இருக்குது, நீண்ட நாள் கேட்டு வந்தேன், கபூலாகவில்லை. இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை ஓதி கேட்டு அல்லாஹ் தாலா நிச்சயமா கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, நாம் ஒரு அநியாயத்துக்குள்ளாக இருப்போம், ஒருவரால் அநியாயம் செய்யப்பட்டிருப்போம். இப்படியாப்பட்டவருடைய அநியாயத்திட்டும் நான் விடுபடணும், நல்ல முறையில் நான் இருக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதையோதி கேளுங்க. அல்லாஹ் தாலா